மகாபெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம். ஆ, நான் வந்து நே பார்ட் 2லேருந்து இப்போ கன்டின்யூ பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெரிவாளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி. ஸோ பெரிவா வந்து சிவா பெரிவா வந்து எங்கிட்ட நிறையா ரொம்ப பர்சனலாக பண்ணியிருக்கா. என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிலதெல்லாம் சொல்ல முடியாது. பட் தட்ஸ் ஓகே. பெரியவா அங்கே நம்ம ஆத்துல இருக்கிறச்சே என்கிட்ட சொன்னா, "தாரா நீ எனக்கு 3 தடவை பொங்கல் பண்ணி தரணும். 3 தடவை வெண்பொங்கல் நீ பண்ணி தரணும். 2 தடவை அம்மா கிட்ட பொங்கல் எப்படி பண்ணணும்னு கத்துண்டு பண்ணு. 3வது தடவை நீ எனக்கு வெண்பொங்கல் பண்ணி தா" அப்படின்னா நீயே. சரி பெரியவா அப்படின்னேன். பட் அதுக்குள்ளே வந்து நாங்கள்லாம் தனியாக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா காலேஜ் படிக்கிறச்சே நாங்கள் தான் குக் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு தெரியும் பொங்கல்லாம் பண்ண தெரியும்னு நினப்பு. நான் சின்ன வயசுலேருந்தே குக் பண்ணுவேன். ரொம்ப யங்லேருந்தே நான் குக் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். ஸோ என்னடா இதை போய் பெரியவா கற்றுக்க சொல்கிறாளே அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் வந்து அம்மா சொல்லி கொடுத்தா நான் கற்றுனேன். இன்னும் ஞாபகம் இருக்குது, அம்மா குக்கர் எப்படி வைக்கணும், பருப்பு எப்படி போடணும், சாதம் ரைஸ் எப்படி பண்ணணும், பொங்கல் எப்படி பண்ணணும்னு அம்மா வந்து பெரியவா சொன்னான்னு எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்தா 2 தடவை. 3வது தடவை பெரியவாளுக்கு நான் பொங்கல் பண்ணேன் கொடுத்தேனாங்கிற ஞாபகமே எனக்கு இன்றைக்கும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஜாக் பண்ணுற மெமரி எனக்கு மெமரியே இல்லை. அது வந்து இப்போவும் நினைப்பேன். எப்போ நான் பெரியவாளுக்கு பிரசாதம் பண்ணாலும், பொங்கல் பண்ணாலும் பெரியவாளுக்கு இதுதான் பெரியவா அந்த 3வது தடவை, இதுதான் பெரியவா அந்த 3வது தடவை நான் நினச்சி பெரியவாளுக்கு அம்சி பண்ணுவேன். பெரியவா வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கில் வந்து எழுதியிருக்கா. நாராயண தீர்த்தர் வந்து அவரோட சிஷ்யர் வந்து வெண்பொங்கல் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு பெரியவா எழுதியிருக்கா. அவர் எப்படி டெய்லி அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வெண்பொங்கல் எடுத்துன்னு போய் கொடுத்ததெல்லாம் பெரியவா எழுதியிருப்பா. நீங்கள் பாருங்கோ. அதை வந்து எனக்கு ஏதோ பெரியவா ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது. அப்புறம் இன்னொன்று வந்து பெரியவாளுக்கு வெண்பொங்கல் பிடிக்கும். வெள்ளை சட்னி, தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை போட்டு பெரியவா வந்து வெள்ளை சட்னி பிடிக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு, நான் சொல்கிறது ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு தடவை ஒரு ட்ரீம் வந்தது. அதில் வந்து எங்கள் ஆத்து வாசலில் அப்பா இருக்கா. அந்த ட்ரீமில் நான் அம்மாலாம் உள்ளே இருக்கோம். அப்பா வந்து வெளில கிளம்பரிச்சு 2 பெரிய ஓல்டு வயசான 2 பிராமின் பீப்புள் வரா. அதில் ஒருத்தர் ரொம்ப வயசானவர், ஒருத்தர் வந்து அவருக்கும் வயசு. ஸோ வயசானவருக்கு வந்து ஒரு 90+ இருக்கும். கொஞ்சம் யங்கராக இருக்கிறவருக்கு 79, 80 இருக்கும். ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் மாற்று வாசலில் நிற்கிறா. அப்போது அப்பா வந்து எங்கள் அம்மாவும் என்ன கூப்பிட்டு வா வா பெரியவாள்லாம் வந்திருக்கா வாங்கோ அப்படின்னு எங்களை கூப்பிட்றா. நாங்கள் வந்து பெரியவாளை ஆற்றுக்குள்ளே அழைச்சின்னு வரோம். அப்போ வந்து அப்பா சொல்கிறா, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும், உங்களுக்கு வந்து டிஃபன் வேணுமா பண்ணி போட சொல்கிறேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகிறீங்களா அதுவும் நான் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறச்சு. அப்பா சொல்கிறா, நீங்கள் சாப்பிட்றீங்களா உங்களுக்கு வந்து இட்லியும் வெள்ளை சட்னியும் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அது பெரியவாட்ட சொல்கிறா. அப்போ அதை வந்து அந்த 80-year-old பர்சன் வந்து 90-year-old பர்சனுக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்கிறதெல்லாம் எனக்கு அந்த ட்ரீமில் வந்தது. அப்புறம் அவ்வளோதான், அதுதான். அப்போது நான் நினச்சிப்பேன், ஓ அது 2 பேர் வந்தது மகா பெரிவா சிவா பெரிவாளோ அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எப்போதும் பெரியவா புக் ரீடிங் பண்ணுவோம். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் படிப்போம். அப்போ படிச்சுட்டு நாங்கள் வந்து பிரசாதம்லாம் பண்ணுவோம் எவ்ரி வீக்கெண்ட். அப்புறம் புக் ரீடிங் முடிக்கிறச்சே பண்ணுவோம். இல்லைன்னா பெரியவா ஆராதனை ஜெயந்தி அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பிரசாதம் பண்ணுவோம். அப்போ வெண்பொங்கல் சட்னி மோஸ்ட்டாக யாராவது ஒருத்தர் பண்ணி பெருவாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ வந்து அப்போ நினச்சிப்பேன், இந்த மாதிரி அவசரத்தில் பண்ணுறதுக்கு பிரசாதம் வந்து வெண்பொங்கல் அவ்வளோ ஈஸி. எப்படி பெரியவா என்னை அப்போவே ட்ரெயின் பண்ணிட்டா. ஒன்றும் பருப்பு சாதம் வச்சா வெண்பொங்கல் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ்ஷை கொடுத்து எனக்கு வந்து பெரியவா அதை ட்ரெயின் பண்ணியிருக்கான்னு எனக்கு எப்போதும் தோணும். இது வந்து இது வந்து ஒன்று. அப்புறம்
அ அ இது நான் வந்து பெரியவாளோட நெறையா நானும் பெரியவாவும் மட்டுமே நான் நெறையா ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆத்துல என் அம்மா, அப்பா இருக்க மாட்டா. அப்போ அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அத பத்தியே சொல்றேன். அப்போ நான் நெறைய பெரியவாளோட உட்காந்துன்ருப்பேன். நான் மட்டும் தான் இருப்பேன். யாரும் இருக்க மாட்டா. வெளியில ஸ்ரீனிவாசன் உட்காந்துன்ருப்பார். அப்போ பெரியவா அப்பா பெரியவா பெஞ்சில வந்து உட்காந்துன்ருப்பா. நான் வந்து இப்படி பெரியவாள்ட்ட இப்படி தான் உட்காந்துன்ருப்பேன் பெஞ்சில. சாரி. சாரி கீழ விழுந்துடுத்து. பட் இப்படி தான் பெரியவா பெஞ்சில் உட்காந்துன்ருப்பேன். அப்போ பெரியவா வந்து என் கையை தடவி கொடுத்துட்டே இருப்பா. இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே கையெல்லாம் தடவி கொடுத்துட்டே இருப்பா. டேஸ் டுகெதர், ஹவர்ஸ் டுகெதர். ஸோ நான் இருந்த அந்த 30 டேஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 20 டேஸ் அப்படி 25 டேஸ் பெரியவா எங்கள் ஆற்றுல கிரி ரோட்டில் நான் இருக்கிறச்சே இருந்தால் இப்போவும் இருக்கா. பட் அப்போ வந்து என் கையை தடவி கொடுத்துட்டே இருப்பா பெரியவா. அந்த முழங்கை, அந்த எல்போ 2 கையும். குழந்தைக்கு அதாவது ஒரு ஒரு பேபி பிறந்தா எப்படி அதை தடவி கொடுப்போம், அது மாதிரி எனக்கு தடவி கொடுத்துட்டே இருப்பா பெரியவா. எனக்கும் வந்து ரொம்ப அது பெரியவா பெரியவா எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஒரு 2004 எல்லாம் எனக்கு சிவியர் டெண்டனைட்டிஸ், சிவியர் ஹேண்ட் பெயின். அப்போல்லாம் நான் வந்து அப்போ எனக்கு பெரியவா கை தடவினது ஞாபகம். பெரியவா இந்த கை இவ்வளோ வலிக்கிறதே அதுக்கு தான் நீங்கள் எனக்கு கையெல்லாம் தடவி கொடுத்தேலா, இல்லை எனக்கு அவ்வளோ மன கஷ்டம் இருக்கே அதுக்காக தடவி கொடுத்தேலா, என்னோடையே நீங்கள் இருக்கேள் அப்படின்னு எனக்கு எப்போதும் யோசிப்பேன். பெரியவாளுக்கு தெரிஞ்சுட்டு கை வலி வரப்போகிறது இவளுக்கு இப்போவே தடவை கொடுத்துடலாம், கையை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணான்னு நான் யோசிப்பேன். அப்புறம் வேறு ஒரு நாளைக்கு நான் வந்து பெரியவாளோட உட்காந்துட்டே இருந்தேன். அப்போது வந்து இப்படி தான் உட்காந்துருந்தேன் இல்லையா, இப்படி கையை வச்சுன்னு பெரியவாளோட பெஞ்ச் வந்து கீழேந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கும். நம்ம உட்காந்தோன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பலகை. ஸோ நான் உட்காந்துட்டே இருந்தேன். பெரியவாளோட என்னை பெரியவா உட்காந்தபடியே தூங்க பண்ணிவிட்டு என்னை ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங், ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு என்னை ஆயிடுச்சின்னு போனால் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் அப்படிலாம் ஈஸியாக தூங்குகிற பர்சன் கிடையாது. ரொம்ப ஸ்லோ ஸ்லீப்பர், வெரி லைட் ஸ்லீப்பர். நிறையா செட்டப் இருந்தால் தான் எனக்கெலாம் தூக்கம் வரும். அந்த இதை வந்து எனக்கு பெரியவா பண்ணி காமிச்சா. ஏதோ அது வந்து ஒரு 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 இடம், அது என்ன இடம்னு தெரியல, கம்ப்ளீட் பீஸ் என்ன அது வந்து பெரியவா பண்ண வச்சா. அப்புறம் வந்து எப்போதும் வந்து பிரதோஷம்னா எங்கள் அப்பா வந்து போய் மகாலிங்கபுரம் டெம்பிளில் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப வருஷம் பண்ணோம். நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் அப்படி பண்ணியிருப்போம். இளநீர்லாம் எடுத்துன்னு போவோம், மட்டை தேங்காயெல்லாம் எடுத்துன்னு போவோம். அப்புறம் அப்பா வந்து சிவனை வந்து அந்த ஏழை பண்ணுவா இல்லையா, அதில் வந்து எங்கள் அப்பா ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ அந்த பல்லக்கை தூக்குவா எங்கள் அப்பா. ஸோ இது வந்து பிரதோஷத்துக்கு கோவில் போகிறதுங்கிறது எங்களுக்கு வந்து யூஷுவல். எவ்ரி பிரதோஷம் அங்கே கோவிலில் தான் இருப்போம் நாங்கள். அந்த மாதிரி நான் வந்து போகிறச்சே பிரதோஷம் வந்துடுத்தோம். அப்போ வந்து என்னோட ஒரு பர்சன் அவள் வந்து என்னை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நீ வந்து பிரதோஷத்துக்கு வந்துடு அப்படின்னா, சரின்ட்டு எழுத்தாத்து ஜிஎஸ் மாமா ஆற்றுல வில்வ மரம் இருக்கும். அங்கே வந்து நான் வில்வம்லாம் பிரிச்சுண்டு பிரதோஷத்துக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போது வந்து பெரியவாட்ட சொல்லணும் இல்லையா, பெரியவாட்ட சொல்லிட்டு தானே கிளம்பணும். அப்போ பெரியவா நான் வந்து பிரதோஷத்துக்கு நான் கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு வரேன் பெரியவான்னு. பெரியவா நீ போகக்கூடாது அப்படின்ட்டான். எனக்கா புரியவே இல்லை. எனக்கு வந்து ஏன் பெரியவா இப்படி போகக்கூடாது சொல்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. என் ஃப்ரெண்டு வேறு அங்கே மீட் பண்ணோம். ஃபோனெல்லாம் கிடையாது, கேன்சல் ஆகிடுது ப்ரோக்ராம். அப்போது வந்து இல்லை நான் போகணும் அப்படின்னு. அப்போது வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் பெரியவா தான் சிவன், உனக்கு வந்து பெரியவா போகக்கூடாதுன்னா நீ போகக்கூடாது, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள்
இது டிசிஷன் ஹஸ் பின் மேட், நீ போகக்கூடாது அப்படின்ட்டா. சரின்ட்டு நாங்கள் வந்து அந்த பிரதோஷ காலத்தில் பெரியவாளை சுற்றிண்டு நான், அம்மா, அப்பா, இன்னும் யார் இருந்தால் தெரியல, நாங்கள் வந்து பெரியவாளை சுற்றி அந்த பிரதோஷம் டயத்தில் நாங்கள் வந்து பெரியவாள்கிட்ட உட்காந்தோம். நான் வந்து வில்வம் பறித்த லீஃபை வந்து பெரியவா காலில் நான் வந்து சமர்ப்பித்தேன். அப்போது தெரியல எனக்கு இன்னும் அது அந்த ஃப்ரெண்டெல்லாம் போய் மீட் பண்ணணும், எனக்கு கோவில் போகணும் அப்படி இருந்தது. பட் ஆனால் அம்மாவும் அப்பாவும் எப்படி அதை வந்து நோ பெரியவா இஸ் ஹியர் ஒன்லி ஃபார் அஸ், இஃப் ஹீ சேஸ் நோ இட்ஸ் அ நோ, நீ போகக்கூடாது அப்படின்ட்டா. அந்த டிசிஷன்லாம் எப்படி எங்கள் அப்பா அம்மா வந்து பெரியவாட்ட கம்ப்ளீட் சரண்டர் பண்ணி ஜஸ்ட் பிகாஸ் நான் கேட்டேன்லாம் அலோவே பண்ணலை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்றைக்கும் நான் நினச்சிப்பேன், பெரியவா சொன்னால் அங்கே சொன்னது தான், நோ அதர் அப்பீல் கூட கிடையாது, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸுன்னு எங்கள் அப்பா எப்போதும் சொல்வா. ஸோ அது வந்து இருந்தது. அப்புறம் இன்னொரு தடவை நான் போனோம் பெரியவா, வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்டேன். அப்படியா, என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டால், பெரியவா அங்கே வந்து நம்ம சுந்தரகுமார் மாமா வந்து ஏதோ கதா காலட்சேபம் பண்ணுறாளாம் பெரியவா, நான் போய் பார்த்துட்டேன். ஓ சுந்தரகுமாரா, நீ போ, அவர் என்னோட சிஷ்யன்னா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னா. சரின்ட்டு நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம். நான் போயிட்டு வந்தேன் அந்த ஈவெண்ட்டுக்கு. அதுக்கு வந்து பெரியவா நான் இருக்கேன் அப்படின்னா. ஸோ தன்னோட சூப்பர்விஷன் இல்லாமல் என்னை அலோவே பண்ண மாட்டேன்ட்டா பெரியவா அந்த டைம். என்ன ப்ரொடெக்ட் பண்ணா அது, ஐம் ஷுர் தேர் வாஸ் சம்திங். போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு ஏதோ ஈவெண்ட்டுக்கு வந்து அப்போல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இல்லை, என்ன ஐ வாஸ் ஒன்லி 19, பட் ஒன்றுமே கிடையாது, பேண்ட்டு ஷர்ட்டு இங்கே இருக்கிறதுனால, பட் ஒரு எக்ஸ்ட்ரா சல்வார் அதெல்லாம் எதுவுமே இருக்காது எங்கள்கிட்ட. ஸோ வீட்டில் புடவை எதாவது இருந்தால் கட்டிப்போம், அதுதான், தட் இஸ் த ஒன்லி திங் தட் வாஸ் அவைலபிள், தட் வாஸ் ப்ரெசன்டபிள். ஸோ அம்மாவோட ஏதோ ஒரு புடவையை நான் கட்டின்ட்டு பெரியவா, நான் என்ன எங்கே போனேன் அது ஞாபகம் இல்லை. அப்போ பெரியவாட்ட சொன்னேன், பெரியவா நான் வந்து ஏதோ ஒரு இடம் போயிட்டு வரேன் என்னதுக்கு. அப்படியா, இங்கே வா சுற்று அப்படின்னா. ஸோ குண்டா இப்படி சுற்றி சுற்றி இந்த சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, இந்த கார்டன், அப்போல்லாம் கார்டன் சாரீஸ், அந்த மாதிரி சுற்றி சுற்றி பெரியவாள்கிட்ட காமிச்சேன்னா, சுற்றி காமின்னு என்னை வந்து அழகு பார்த்தா பெரியவா. எனக்கு ஒரே சிரிப்பு. பட் அப்புறம் அம்மா சொன்னா, நீ வெளில போகிற, உன்னை வந்து ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணி பெரியவா அனுப்பிச்சிருப்பா அன்றைக்கி, சும்மா உன்னை வந்து பண்ணலைன்னு. அதனால் இப்போ கூட நான் என் குழந்தெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டா பெரியவா ஃபோட்டோக்கு நேரம் நாங்கள்லாம் சுற்றி காமிப்போம். பெரியவா அன்றைக்கி வந்து என்னை சுற்றி அழகு பார்த்தான்னு எனக்கு நினப்பு. அது ஒன்று ரொம்ப என்ஜாய் பண்ணா. அப்புறம் நேற்றுக்கு நான் சொன்னேன் இல்லையா, கண்ணாடி போட்டுன்றது நான் பார்த்தது இல்லைன்னு. ஆமாம், பெரியவா ஃபோட்டோலெல்லாம் கண்ணாடிலாம் இருக்குது, பட் நான் இருக்கிறச்சே பெரியவாளுக்கு அந்த கண்ணாடி நீடு இல்லை. இப்போ கூட எங்கள் அம்மா அப்பாலாம் கண்ணாடி போட்டுக்கல, நான் போட்டுக்கணும், அப்போ தான் படிக்க முடியும். பட் அப்பா அம்மாலாம் இப்போ போட்டுக்கிறதில்ல. ஸோ மேபி அந்த ஸ்டேஜில் தான் பெரியவா நான் கிரி ரோட்டில் இருந்திருப்பா போல் இருக்கு. பட் ஒரு நாள் என்ன பண்ணால், பெரியவாட்ட சொன்னேன் இல்லையா, ட்ரங்கு பொட்டி எல்லாம் வந்துடுத்தோம், இப்போது எடுத்துன்னு வா அப்படின்னா. சரி சொல்லிட்டு ஒரு டப்பா இருந்தது, அந்த ட்ரங்கு பொட்டியை திறந்து அந்த டப்பா எடுத்துன்னு வந்தேன். அந்த டப்பாவில் வந்து ஒரு 30 கண்ணாடி இருக்கும். அந்த 30 பேரும் ஏதோ இருக்கும், நிறையா கண்ணாடிகள். அது செம்ம ஜோக்காக இருந்தது. பெரியவா எடுத்துகிட்டு வந்து பெஞ்சில் வச்சுட்டேன். பெரியவா உட்காந்துட்டு ஒரு கண்ணாடியாக போட்டு காமிக்கிறா. ஒன்றுத்துக்கு இவ்வளோ பெரிய லென்ஸு, இவ்வளோ பெரிய ஃப்ரேமு. எனக்கு ஒரே சிரிப்பு. பட் ஒன்றா போட்டு எடுத்து வச்சா. அப்புறம் சரி எடுத்து உள்ளே வச்சிடு அப்படின்ட்டா. எடுத்து உள்ளே ஃபுல் செட்டை அப்படியே உள்ளே எடுத்து வச்சுட்டேன். அது அப்புறம் வந்து அம்மா சொல்வா, நிறையா பேர் வந்து பெரியவாளுக்கு பாட்டெல்லாம் பாடுவா,
எம்எஸ் சுப்பலக்ஷ்மி வந்து பெரியவாள சேவிச்சிட்டு போவா. அப்புறம் நெய்வேலி சார், அவர் வந்து பெரியவாளுக்கு வந்து சிவலோகனே நாதனே வந்து பாடுவா. அதெல்லாம் அம்மா எங்கள்கிட்ட சொல்லுவா. நிறைய டிவோட்டீஸ் வந்து பாடுவா. இது 2 பேர் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பெரியவாட்ட உட்காந்துருக்குச்சு நினச்சிப்பேன், ஐயோ பெரியவா நான் பாட்டு கற்றுண்டேன், பட் ரொம்ப ஒரு 10 மாதம் ஏதோ கற்றுனோம், எனக்கு உங்கள்கிட்ட பாடுற அளவுக்கு எனக்கு தெரியலையே பெரியவான்னு நான் ரொம்ப வருஷம் வருத்தப்பட்டிருப்பேன். அதனால் என் குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ பாட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். பட் எனக்கு வந்து பெரியவாளுக்கு பாடலையேன்னு எனக்கு ஒரே வருத்தம். அப்போது வந்து தமிழும் ரொம்ப சுமாராக படிப்பேன், ரொம்ப பாவமாக படிப்பேன், பட் படிச்சுடுவேன். அப்போது வந்து ஒரு நாள் எல்லாரும் வருவா, அண்ணன் பெரியவாளை சுற்றி வருவா. பெரியவா மடியிலேயே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் பக்கத்துலேயே வச்சுருப்பா. அந்த புக்கை வந்து குழந்தையாட்டம் தடவி கொடுத்துட்டே இருப்பா பெரியவா. ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு பெரியவா அம்மா பாட்ட சொல்லியிருக்கா. எல்லாரும் சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். இதை நான் வந்து என்னோடய ஆத்மாவே கரைச்சி இதில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கா. பட் பெரியவா மடியிலேயே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக் இருக்கும். யார் வராளோ அவள் வந்து புக்கு எடுத்து பெரியவா படிக்க சொல்வா, படிப்பா. அந்த மாதிரி இருக்கச்சே ஒரு நாளைக்கு என்ன வந்து பெரியவா நீ புக்கு படி அப்படின்னு சொன்னான். நான் எடுத்து படித்தது வந்து சாக்ரட்டிஸோட சாப்டர் படித்தேன். எப்படி படித்தேன்னு தெரியல, ஏதோ கடமுடன் படித்து முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து பெரியவா எப்படி அதை அக்செப்ட் பண்ணான்னு தெரியல, அந்த தமிழை பண்ணின்ட்டா. எனக்கு பெரியவாள் படித்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சாக்ரட்டிஸோட ஸ்டோரி. நீங்களும் படித்தது இல்லைன்னா ஏணிப்படிகளில் படிங்கோ. அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லை, ட்ரங்கு பொட்டியெலாம் வந்துடுது நம்ம அதுக்குன்னு. அப்போது வந்து அந்த ட்ரங்கு பொட்டியை ஓப்பன் பண்ணு அப்படின்னா, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறையா நோட் புக்ஸ் இருந்தது. இதுதான் அந்த ஏணிப்படிகளில் மாந்தர்களோட மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ எடு அப்படின்னா, நான் வந்து அந்த புக்கை எடுத்துன்னு வந்து அப்படின்னா திறந்தேன். அத்தனை அழகான கையெழுத்து, முத்து முத்தா பெரியவாளோட கையெழுத்து. இது வந்து எங்கேயுமே அந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து அந்த புக்கெல்லாம் தொடவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷியஸ் அந்த புக்கெல்லாம். நான் வந்து மெதுவாக பேப்பரை பாரு படி அப்படின்னா ஒன்று ஒன்றா பேப்பரை எப்படி திருப்பினேன்னா, அப்போ வந்து மேப்பெல்லாம் ப்ளூ பால் பாயிண்ட் பென்னில் பெரியவா வரைஞ்சிருந்தா. அப்போ வந்து என்கிட்ட சொன்னால், பார்த்தியா இது அத்தனையும் நான் எழுதினது, இந்த மேப் அத்தனையும் நான் போட்டது அப்படின்னா. ஓ பெரியவா அப்படியா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த புக்கெல்லாம் அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி பெரியவா வச்சுருந்தா. அப்புறம் வந்து எனக்கு வந்து அதை காமிச்சா. அது வந்து எனக்கெல்லாம் பெரியவா காமிக்கணுன்ட்டு இதுவே இல்லை. ஆனால் காமிச்சு யாருன்னு எனக்கு சொல்லி கொடுத்து பொறுமையாக என்ன பண்ணதெல்லாம் எனக்கு இன்றைக்கும் என்னமோ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக பெரியவா அதை பண்ணியிருக்கான்னு தோணும். இது மேபி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், அதனால பெரியவா செஞ்சாளா அப்படின்னு எனக்கு தோணும். அப்புறம் அந்த புக்கெல்லாம் பத்திரமா வச்சுருந்தோம். பெரியவா அம்மாட்டெல்லாம் சொல்வாளா, சித்ரா நீ அந்த புக் அத்தனையும் எடுத்துக்கோ அப்படிம்பாலாம் பெரியவா. இன்னும் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. பெரியவா எங்களுக்கே கிடச்சிட்டா அதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும், அதனால் ஒன்றும் டிஸ்டர்ப் அதெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து பெரியவா வந்து இருந்துகிட்டே இருக்கிறச்சே தான் திடீர்னு என்ன ஆயிடுத்து, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கண் அப்படியே வீங்கி போயிடுது. திடீர்னு எங்கேருந்து வீங்கி போச்சு அது தெரியல. ஸோ அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனோம். எப்போ கண்ணுன்னு தெரிஞ்சிடுத்தோ நாங்கள் வந்து சங்கர நேத்ராலயாவுக்கு அழைச்சின்னு போனோன்னு வந்துடுது. கொஞ்சம் ரொம்ப சிவியர் கேஸ். அப்போது வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். அப்போ பெரியவா சொன்னா, நீ போகாத என்னோட இரு அப்படின்னா. இல்லை பெரியவா எனக்கு அம்மாவோட போனோம் பெரியவா அப்படின்னு கேட்டேன். சரின்ட்டு அலோவ் பண்ணிட்டான்.
அது போய் அம்மாவோட ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ஜென்ரல் வார்டில் தான் அம்மாவை அட்மிட் பண்ணியிருந்தோம். அவள் செக்கப் எல்லாம் பண்ணால் அதுக்கெலாம் கூட காசு கையில் கிடையாது. ஜென்ரல் வார்டு ஏதோ பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள். அன்னைக்கு ரொம்ப எனக்கு கில்ட்டியாக இருந்தது. பெரியவா என்னோட இரு, நீ போகாதேன்னு சொன்னதை நான் மீறி போயிட்டேன்ட்டு. அன்னிலேருந்து நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் அம்மாவோட போகல. அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் போவா. நான் வந்து வீட்டில் பெரியவாளோட தான் இருந்தேன். அந்த மாதிரி பெரியவா என்னை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. ஸோ அப்போது வந்து ஸ்கேன் பண்ணணும், பேக் டு பேக் டெஸ்ட் பண்ணோன்னாக்க பர்வதவர்தினி ஆண்டி தான் வருவாள். அம்மாவை வந்து காரில் பேக் சீட்டில் படுக்க வச்சு அழைச்சின்னு போவாள். அப்பாவும் அம்மாவும் பர்வதவர்தினி ஆண்டி தான் எந்தெந்த டாக்டர்கிட்ட போகணுமோ அழைச்சின்னு போவாள். அந்த மாதிரி எங்களுக்கெலாம் கிடச்சது ரொம்ப ரொம்ப பெரியவா போட்ட பிச்சைனால தான் கிடச்சிது. அந்த மாதிரி க்ரூஷியல் டைமில் அவ்வளோ ஹியூமனாக அழைச்சின்னு போனது வந்து பெரியவால தான் எங்களுக்கு அது கிடச்சிது. பர்வதநாட்டியம் பண்ணியிருப்பா. பண்ணது வந்து இன்றைக்கும் எங்களால் அதை மறக்க முடியாது. அப்போது வந்து அப்பா அழுதா பெரியவாட்ட, பெரியவா காசு இல்லை போயிடுத்து, மானமும் போயிடுத்து, ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை, இப்போது சித்ரா உடம்பும் சரியில்லைன்னு எங்கள் அப்பா அழுது ஃபஸ்ட்டு டைம் நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு பெரியவா ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா வந்து தன்னோட இதை வந்து எனக்கு நேரம் அழுதா நான் வீக் ஆகிடுவேன், நான் இல்லாத போது அழுதா நான் வந்து பின்னாடியிலேருந்து பார்த்துட்டேன். வருத்தமாக இருந்தது. பட் பெரியவா அதையும் பெரியவா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதை ஃபேஸ் பண்ண வச்சா. அப்பா அதோட அந்த ஒரு தடவை அழுததுக்கு வருத்தப்பட்டதோ அதோட ஓகே, அப்பா பாட்டுக்கு அம்மா எப்படி பார்த்துக்கணுமோ அதெல்லாம் பார்த்துருந்தா. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு வந்து ஒன்றும் ரொம்பலாம் இருக்காது, ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணுறவா வந்து சர்க்கரை வாங்கிட்டு வருவா, காஃபி பொடி வாங்கிட்டு வருவா, வெண்ணெய் வாங்கிட்டு வருவா, அந்த மாதிரி. ஸோ என்ன வந்தாலும் பெரியவா சித்ரா உள்ளே கொண்டு போய் வை அப்படிம்பா. அம்மா வந்து எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுப்பா. இல்லை தாரா உள்ளே போய் வை அப்படிம்பா. அது வந்து பெரியவா வந்து ஆற்றுக்கு ஃபுல் சப்ளை எங்களுக்கு. இப்போ வந்து 90 இயர்ஸ் ஓல்டு பீப்புள் எல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஐயோ குழந்தையாட்டம் பெரியவா தான் பார்த்துப்போம், இல்லை அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி பண்ணோம்ல. எங்களுக்கு வந்து பெரியவா தான் வந்து ஃபேமிலி ஹெட், பெரியவா தான் டிசிஷன் மேக்கர், பெரியவா சொன்னது தான் அங்கே நடக்கும், பெரியவா போட்டது தான் எங்களுக்கு சாப்பாடு, எல்லாம் பெரியவா பண்ணது தான். ஸோ அது வந்து ரொம்ப கர்வமாக நான் இன்றைக்கும் சொல்வேன். ஒரு 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 சென்ட் ஒரு ஒரு பிரெத்தும் எங்களுக்கு பெரியவா போட்டது தான். இது இப்படி இருந்தது. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பர்வதவர்தினி ஆண்டிலாம் அழைச்சின்னு போவா. அப்புறம் படுத்துருந்தா பாவம். அப்புறம்தான் நான் சொன்னேன், அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பொங்கல் போகி பற்றி நான் போட்டிருக்கேன். அது வந்து பெரியவா அந்த டயம் கடக்க வச்சா எங்களை. அது வந்து 1995. ஸோ இப்போ வந்து 30 இயர்ஸ் எக்ஸாக்ட்லி டு த மந்த் டு த டேட் நான் அந்த வீடியோ போட்டேன். மேபி அது வந்து டைமிங்கோ என்னன்னு தெரியல, 30 இயர்ஸ்க்கு முடிஞ்சதுனால போட்டிருப்பேன் தெரியல. ஸோ பெரியவா வந்து அந்த நாங்கள் அந்த நிலைமையில் எல்லாரும் கொண்டாடின்னு இருக்குச்சு, எங்களோட வந்து பெரியவா கொண்டாடினோம். அது வந்து சூப்பர். எங்களுக்கு யார் யாரோலாம் வரத்துக்கு மேலே எங்களுக்கு பகவானே வந்து எங்களோட உட்காந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணான்லாம் எனக்கு எப்போதுமே தோணும். அப்புறம் நிறையா இருந்தது. ஒரு நைட்டு வந்து பெரியவாளோட நான் உட்காந்துருப்பேன். பெஞ்சை விட்டு நான் நகர்ந்ததே இல்லை. ஏதோ இப்படி ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வருவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மோஸ்ட்டாக பெரியவா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். ஒரு நிறைய நைட்ஸ் ஈவினிங்ஸ் வரும்ல, அப்போ வந்து பெரியவா வந்து சொல்வா, இது பாருமா, இங்கே பாருமா, அவள் வந்து குழி தோண்டி பண்ணியிருக்காம்மா, அவள் படித்தோம்மா, அவள் ஏம்மா இவள் இப்படி பண்ணுறா, எனக்கு புரியவே இல்லை, நீ பாரும்பா. எனக்கு வந்து நானும் என்னன்னே எனக்கு புரிஞ்சதில்லை. ஸோ ஏன் பெரியவா இப்படி சொல்கிறா, யார் என்ன பண்ணிட்டா, குழி தோண்டி எங்கள் வீட்லையா இல்லை வேறு பிளேன்லையா,
பிளேன் பிஎல்ஏ டிஃப்ரெண்ட் பிளானட்டா, டிஃப்ரெண்ட் டைமா, டிஃப்ரெண்ட் ஈராவா, டிஃப்ரெண்ட் ஜென்மமா என்னன்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. அதை வந்து பெரியவா சொல்ல, ஏம்மா இப்படி பண்ணிட்டாவோ, அவள் படித்தவோம்மா, இங்கே பாரு எப்படி குழி தோண்டி பண்ணிட்டா பாரு அப்படிம்பா பெரியவா. அதை அப்போ பண்ணுறச்செல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது. அப்படியா பெரியவான்னு கேட்டுப்பேன். அப்புறம் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, நைட்டெல்லாம் பெரியவா தூங்க மாட்டா. பரமேஸ்வரா, பரமேஸ்வரி, இப்போ வா, இங்கே வா, இப்போவே வா, நீ ஜெகநாதன் 2 பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்கான், நீ இப்போவே வா அப்படின்னு பெரியவா கூப்பிடுவா. அப்புறம் விரட்டுவா, போ 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 போன்னு விரட்டுவா. ஸோ ரொம்ப அலர்ட்டாக பெரியவா இருந்துகிட்டே இருந்தா. எங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து பெரியவா ஏதோ பண்ணி காப்பாற்றிட்டா எங்களை. அப்புறம் வேறு ஒரு நாளைக்கு என்ன பண்ணா பெரியவா, மத்தியான டயத்தில் நான் வந்து உக்காந்துருந்தேன். அப்போது வந்து பெரியவா வந்து, நீ என் பக்கத்தில் தான் படுத்துக்கணும் அப்படின்ட்டா. போடு, வாசக்கதவை போடு, மூடிடு, நீ வந்து இங்கே தான் படுத்துக்கணுன்ட்டா. இதுதான் கீழே தரை. நான் வந்து பெட்டில் தான் படுத்து பழக்கம், கீழே தரையில் படுத்துட்டதில்ல. யூஎஸில் படிக்கிறதுக்கெலாம் வந்து கார்பெட்டில் தான் படுத்து போகப்பட்டா. அதுவும் கார்பெட் இருக்கும், எனக்கா தரையில் அது வந்து உடஞ்ச தரை வேறு, இங்கே தான் படுக்கணுன்ட்டா. சரின்ட்டு உள்ளே போய் ஒரு துப்பட்டியோ ஏதோ எடுத்துன்னு வந்து பில்லோ வச்சுட்டு பெரியவா படுத்துக்கிற சொன்ன டைரெக்ஷனில் பெரியவா கால் இப்படி இல்லாமல், நான் என் கால் அந்த பக்கம் இல்லாமல் ஏதோ படுத்துன்ட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம், அதாவது குழந்தை படுக்க சொல்லிச்சு, நம்ம தூங்குவோம்ல, அந்த மாதிரி பெரியவா தூங்குறாளான்னு பார்த்துட்டே இருந்தேன். பெரியவா எழுந்தப்புறம் நான் எழுந்துட்டேன். எனக்கு தூக்கம்லாம் வரல. ஆனால் என்னை வந்து பெரியவா வெளியே விடலை, என்னை பக்கத்துலேயே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அது ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் நைட்டு நான் பெரியவாளோடு இருக்கச்சு உட்காந்துட்டே இருந்தா. அப்போது பெரியவா, பாரு அங்கே மகா பெரியவா வந்திருக்கா பாரு அப்படின்னா. எங்கே பெரியவா அப்படின்னு. அது பாரு அங்கே படுத்துன்னு இருக்கா பாரு, போத்திண்டு படுத்துன்னு இருக்கா பாரு அப்படின்னா. அப்படியா பெரியவா, நான் போய் பெரியவாளை மகா பெரியவாளை போய் சேவிக்கட்டுமா பெரியவா அப்படின்னேன். போ சேவி போ அப்படின்னா. சரின்ட்டு எங்கே பெரியவா, அங்கே நம்ம ஆற்று ஹாலில் வந்து இப்போ கூட அம்மா அங்கே கோலம் போட்டு வச்சுருப்பா. அதுவும் ஒரு பெரியவா டிவோட்டி, ஒரு 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 டிவோட்டி கிருஷ்ணான்னு பேர். கிருஷ்ணா தான் அங்கே வந்து நான் சொன்னேன்ட்டு எப்போ வந்தாலும் நம்ம ஆற்றுல அங்கே பெரியவா வந்தான்னு சிவா பெரியவா சொல்லிட்டா, நீ அங்கே தான் நான் பூ வைப்பேன் மகா பெரியவாளுக்கு, நீ எப்போ வந்தாலும் கிருஷ்ணா அங்கே பெரியவாளுக்கு பூ வைப்பான். ஸோ அந்த இடத்த போய் நான் சேவிச்சிட்டு வந்தேன். பெரியவா போ சேவி போ அப்படின்னா. ஸோ நிஜமாகவே பெரியவா வந்திருக்கா. நிஜமாகவே சிவா பெரியவாளோட என்ன டிஸ்கஷனோ என்னவோ தெரியல. ஸோ அது பெரியவா வந்தா அன்னைக்கு அது பண்ணினா. அப்போ நான் ஒரு நாள் ரொம்ப, அதாவது இட் வாஸ் பெரியவா இருந்தாலே தவிர்த்து சுற்றி ஒரே இரிட்டேஷன். என் கசின் கிட்ட கடன் வாங்கிட்டோம், அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. படிப்பில் செலவழிஞ்சிருந்தது லோன் வாங்கி. எப்படி ரிட்டர்ன் பண்ணோன்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல, ஆனஸ்ட்டாக தெரியல. அந்த ரொம்ப சண்டையெல்லாம் போடுவான் வாசலில். எங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணதே பெரியவா இருப்பா. எப்படியோ சர்வை பண்ணிகிட்டே இருந்தோம்ல. அப்போ வந்து ரொம்ப எனக்கு பர்சனலில் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. அப்போ நான் வந்து பெரியவாட்ட அழுதேன், பெரியவா எனக்கு இதெல்லாம் முடியல, எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு வேணாம் பெரியவா. நான் பெரியவாட்ட, நான் அம்மா அப்பா இருந்தோம், அவள் அழலை, பட் நான் அழுதேன் பெரியவாட்ட, எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நிறுத்திடுங்கோ பெரியவா அப்படின்னு. அப்போ வந்து பெரியவா வந்து, சரி நீ ஃபியூ மந்த்ஸ் பொறுத்துக்கோ அப்படின்னா. பெரியவா என்னால் மந்த்ஸ் எல்லாம் பொறுத்துக்கவே முடியாது பெரியவா அப்படின்னு அழுதேன். நான் மந்த்ஸுன்னு சொன்னால் அது ஃபியூ வீக்ஸ், நீ பொறுத்துக்கோ அப்படின்னா. சரி பெரியவான்னு சொன்னேன். அப்புறம் அம்மா வந்து, நீ இழுத்து பேசக்கூடாது பெரியவாளை அப்படின்னு நான் தட்டினா. சரி பெரியவா அப்படின்னேன். அப்புறம் சரிம்மா அப்படின்னு அழுதுன்னு தான் இருந்தேன்.
அப்போ பெரியவா சொன்னா, "நீ வந்து போன ஜென்மத்தில் முந்தின ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ?" அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அப்புறம் அம்மாவை பார்த்து சொன்னா, "இவ வந்து முன் ஜென்மத்தில் இவ என்னோட சிஷ்யை" அப்படின்னு பெரியவா என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த இதில் ரொம்ப சூதிங்காக இருந்தது. அதனால தான் பெரியவா என்னை பக்கத்தில் வச்சுன்னு இருக்கா. போன ஏதோ ஜென்மத்தில் பெரியவா காலில் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு தோணும். அப்படின்னு சொல்லியிருக்கா. அது இருந்திருக்கு கரெக்டாக. அப்புறம் இன்னொன்று வந்து அதே டயத்தில் பெரியவா என்கிட்ட சொன்னால், ஒருத்தன் வருவான், உன்னை கல்யாணம் பண்ணிக்க வருவான், அவன் நோபல் மேன் அப்படின்னு பெரியவா என்கிட்ட சொன்னான். நானும் அதை வந்து ரொம்ப மனசில் ரொம்ப எடுத்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஹியூமன் லைஃப்பை லீட் பண்ணினேன். ஒரு ப்ராப்ளம் இருந்தது பர்சனல் லைஃப்பில், அதெல்லாமும் பெரியவா தான் காப்பாற்றினா. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை மீட் பண்ணேன். பெரியவா சொன்ன மாதிரியே அவரும் வந்து என்னை கல்யாணம் பண்ண வேறு ஊர்லேருந்து நான் இருக்கிற ஊருக்கு வந்து என்னை மீட் பண்ணி வி காட் மேரிட். பெரியவா சொல்கிற நோபல் குவாலிட்டி எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நான் எப்போதும் சொல்வேன், நீங்கள் வந்து பெரியவா எனக்கு காமிச்ச பர்சன் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா பெரியவா வந்து பிளெஸ் பண்ணி அது நோபல்ங்கிறதுக்கு எத்தனை தடவை நானும் வார்த்தைக்கு மீனிங்லாம் தேடுவேன். இப்படி இப்படி பர்சனல் லைஃப்பில் எஃபெக்ட் ஆகிடுது பெரியவா, எப்படி நோபல் எங்கே இருக்குதுன்னு நான் தேட முடியுமா ஆயிடுத்து பெரியவான்னு நான் யோசிப்பேன். பட் பெரியவா போட்ட பிளெஸ்ஸிங் அது வந்து பகவான் வார்த்தை, அது அது மாதிரியே நடந்தது. பெரியவாளோட பிளெஸ்ஸிங் அது. அப்புறம் இது இப்படி போச்சு. ஒரு நாளைக்கு என்னாச்சு, நான் வந்து ஊருக்கு கிட்டத்தட்ட கிளம்புற டைம் வந்துருத்தோ. அப்போ வந்து அகெயின் நானும் பெரியவாளும் தான் ஆற்றுல, யாரும் கிடையாது. அப்போது இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மத்தியானம் இருக்கும். ஒரு 2 பேர் வந்தா. அது எப்படி வந்தான்னா, அம்பாசிடர் காரில் வந்தா. ஒரு ப்ளூயிஷ் அம்பாசிடர். அவள் சொன்னா, நாங்கள் மன்னார்குடியிலேருந்து வரோம். அவள் வந்து கதா காலட்சேபம் பண்ணுறவா போல் இருக்கு. அவள் வந்து பெரியவாளை சேவிச்சுட்டு, பெரியவா நாங்கள் வந்து அம்பாசிடர் கார் வாங்கியிருக்கோம், நீங்கள் எங்களோட வரணும் அப்படின்ட்டு பெரியவாளை காரில் அழைச்சிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு பெரியவாளை கொண்டு வந்து ஆற்றுல விட்டா. அவள் 2 பிரதர்ஸும் ராமர் லக்ஷ்மணன் மாதிரி எனக்கு கண்ணில் தோணித்து. அவ்வளோ ஆசையாக அவள் வந்து பெரியவா தன்னோட காரில் வரணும் அப்படின்ட்டு அழைச்சின்னு போயிட்டு வந்து விட்டுட்டு போனான். அது நானும் வெயிட் பண்ணேன், பெரியவா திருப்பி வரணுன்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். பெரியவா வந்துட்டான். ஏன்னா பெரியவா வந்து யாராத்துக்கும் அப்படி போயிடுவா. ஏன்னா அவள்லாம் சன்னியாசி, ஒரே இடத்துலலாம் எப்போதும் இருக்க மாட்டாள். ஏதோ எனக்கு பிச்சை போடணும்னு வந்திருக்கா. ஸோ பெரியவா வந்துட்டா. அப்புறம் இன்னொன்று நான் சொன்னேன்ல, நான் ஊருக்கு கிளம்புற டைம் ஆகிடுது. அப்போது நான் ஃபியூ டேஸ் இருந்தது. அப்போது வந்து நான் உள்ளே உட்காந்து இல்லை திருப்பி இன்னும் கொஞ்சம் பேக்கில் வரேன். என் பேர் நான் சொன்னேன் இல்லையா, கனகத்தாரான்னு. நான் அப்படி தான் பெரியவாட்டை எப்போதுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இங்கெல்லாமும் அப்படி தான் நான் வந்து பேர் கொடுத்துருந்தேன். நான் வந்து பெரியவா தான் என் பேரை டாரான்னு மாற்றினான். பெரியவா என்ன சொன்னா என்கிட்ட, நான் வந்து உன்னை வந்து கூப்பிடுவேன். எப்படி கூப்பிடுவேன், இந்த தாரா தாரா தாரான்னு கூப்பிடுவேன், நீ எங்கே இருந்தாலும் ஓடி வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி பெரியவா அப்படின்னேன். அப்போது நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும்னு. சரி பெரியவா அப்படின்ட்டு நான் உள்ளே போய் உட்காந்துருவேன். பெரியவா எப்போ தட்டுவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ பெரியவா தட்டுவா, அதே மாதிரி 3 தடவை தாரா தாரா தாரான்னு தட்டுவா. ஓடி போய் என்ன பெரியவா அப்படின்னு கேட்பேன். என்ன ஒர்க்கோ அது கொடுப்பா. அது மாதிரி பெரியவா வந்து அந்த யூரினல் இருக்கும், யூரினல் போவா, தட்டுவா, ஓடி போய் அதை வாஷ் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும். இல்லை வந்து பெரியவா வந்து அந்த மக்கில் வந்து தண்ணி வச்சுருப்பா, ரொம்ப க்ளீன். அந்த ஏதாவது கொடுத்தாக்க அதை வந்து கையை அலம்பிண்டு
ஒரு நியூஸ் பேப்பர் பீஸாக கட் பண்ணி ஸ்கொயராக வச்சுருப்பா. அதில் வந்து கையை தொடச்சிட்டு அதை கொடுப்பா. அதை கொண்டு போய் குப்பையில் போடணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக பெரியவா வேலை கொடுப்பா. அதுக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அடுத்த ரூமில். ஏன்னா அப்போ தானே தட்டுவா, அப்போ தானே வர முடியும். அந்த 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 இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாம் பண்ணுவேன். எனக்கும் பெரியவாளுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபன் மாதிரி. எனக்கு வந்து அது கேம் மாதிரி, அது பசங்களோட விளையாடுற மாதிரி. நான் வந்து பெரியவா வந்து இது மாஸ்டர். ஸோ அதனால் பெரியவா என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். அதுதான் என்னோடய ரூல். ஸோ அதை என்ஜாய் பண்ணுவேன். அதனால் பெரியவா தான் என் பேரை வந்து அது மாற்றினா, குட்டி ஷார்ட் ஃபார்ம் மாற்றினா. அதுக்கப்புறம் தான் இங்கே யூஎஸில் வந்து காலேஜிலலாம் ஷார்ட் நேம் கொடுக்க ஆரம்பித்தேன். அஃபிஷியல் நேம் இன்னும் அதுதான். பட் இப்போது எல்லா இடத்துலையும் தாரா ஜெகன் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா பெரியவா வந்து அப்பா பேரை ஜெகநாதனை வந்து ஜெகன்னு சொல்லுவாள். எங்கள் அப்பா சைடில் எல்லாரும் ஜெகநாத் சித்தின்னு தான் எங்கள் அப்பாவை கூப்பிடுவா. இல்லை ஜெகன் கூப்பிடுவா. பெரியவா தான் ஜெகன் வா ஜெகன் போன்னு பெரியவா தான் சொன்னான்ட்டு எனக்கு வந்து ரெண்டுமே பெரியவா கொடுத்த பேர். தாரா ஜெகன் ரெண்டுமே. அதே மாதிரி எங்கள் அக்காவும் பிரியா ஜெகன் பெரியவா கொடுத்த பேர் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அப்புறம் இதாச்சு. நான் இது கடைசியில் வந்துட்டேன். சரி, நான் வந்து ஊருக்கு கிளம்புற டைம் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ரூமில் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நல்ல வெயில். என்ன யாரோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு பாய் சொல்ல வந்தார். வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே படித்த ஃப்ரெண்டு வந்து பாய் சொல்லிவிட்டு அவள் கிளம்பின்தான். அப்போது வந்து யாரோ ஒருத்தர் வந்தார். பெரியவா அதே மாதிரி தாரான்னு கூப்பிட்டார். வெளில ஓடி போனால் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவர் நின்றுந்தார். அது வந்து என்னால் அவரை வந்து பார்க்கவே என்னால் முடியல. ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அவ்வளோ கிளேர். நீங்கள் வா அப்படின்னார். பெரியவாட்ட போனேன். போ இவரை இப்போ சேவி நீ அப்படின்னார். சரி சொல்லிவிட்டு நானும் அவரை சேவிச்சேன். போ உள்ளே போ அப்படின்ட்டா. நானும் வந்துட்டேன். அவ்வளோ தேஜஸ். அவரை வந்து என் கண்ணு கூசுறது. என்னால் அவரை பார்க்க கூட முடியல. அப்போது அவர் யாருன்ட்டு நான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா ஒருத்தர் வந்தார், என்னை பெரியவா சேவிக்க சொன்னால் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியலம்மா, கண்ணால் பார்க்க கூட முடியலம்மா அப்படின்னேன். அப்போது அம்மா சொன்னா, அப்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டுனாக்க எம்எஸோட செக்ரட்டரி பேர் ஆத்மா, அவர் வந்திருந்திருப்பார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்தார். ஆத்மா தான் வந்திருந்தார் பெரியவாளை சேவிக்கிறதுக்கு. என்னை வந்து பெரியவா வந்து அவரை கூப்பிட்டு சேவிச்சிருந்தா. அப்புறம் தோணும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சரஸ்வதி தேவி வந்து எனக்கு போனால் போகுது, படிக்கிறதுக்கு பிச்சை போட்டுட்டு போனா அப்படின்னும் தோணும். அவள் எல்லோரும் அந்த மியூசிக்கு அதில் தானே இருந்தா. ஸோ அதில் வந்து எனக்கு பெரியவா ப்ளெஸ் பண்ணிட்டு போனான்னு எனக்கு தோணும். ஸோ இவ்வளோ இது இன்னும் இருக்குது. நான் இன்னும் போடுறேன். பட் நான் வந்து ஐம் ட்ரைங் டு see if I can time it for 30-40 minutes. அதுக்கு மேலேன்னா ரொம்ப லாங் வீடியோ ஆகிடும், அப்லோட் பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இதை வந்து இதோடு நிறுத்திக்கிறேன். திருப்பி போடுறேன். ஓகே. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம்.